சென்னை மெரினாவில் விமான சாகசத்தை காண வந்தவர்கள் ஒரே சமயத்தில் புறப்பட்டதால் பல இடங்களில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இது தொடர்பான தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் பிரபாகரன் இணைகிறார். பிரபாகரன், தற்போது மெரினா கடற்கரையில் இருந்து மக்கள் பிரிந்து சென்றக்கூடிய நிலையில் சாலை மார்க்கமாக செல்லும் வாகனங்களால் பல இடங்களில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் காணப்படுகிறது. மாநகராட்சியின் பல பகுதிகளில் தற்போது போக்குவரத்து நெரிசல் காணப்படக்கூடிய நிலையில் எந்த அளவுக்கு காணப்படுகிறது? விவரங்கள். சென்னை மெரினாவில் நடைபெற்ற 92வது விமானப்படை சாகச கண்காட்சியை காண்பதற்கான லட்சக்கணக்கான பொதுமக்கள் மெரினாவில் கூடியிருந்தார்கள். காலை 11 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரை நடைபெற்ற இந்த வான் சாகச கண்காட்சியை 15 லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் கண்டு ரசிப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது. மிக முக்கியமாக இந்த கடற்கரை மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகள் முழுமையாக மக்கள் நின்று இந்த சாகசத்தை கண்டு ரசித்தார்கள். இந்த சாகச நிகழ்ச்சி பிற்பகல் 1 மணிக்கு முடிந்தது. முடிந்தவுடன் அனைத்து பொதுமக்களும் ஒரேடியாக வெளியேற முயற்சித்ததால் தற்பொழுது அதை ஒட்டியிருக்கக்கூடிய மெரினா மற்றும் அதை ஒட்டியிருக்கக்கூடிய சாலைகளில் கடுமையான ஒரு போக்குவரத்து நெரிசல் என்பது ஏற்பட்டிருக்கின்றது. மிக முக்கியமாக கடற்கரை காமராஜர் சாலை முற்றிலுமாக முடங்கி இருக்கின்றது. அதே போல ஏற்கனவே ஒரு 25க்கும் மேற்பட்ட இடங்களில் இன்று இந்த விமான சாகச கண்காட்சியை பார்க்க வரக்கூடிய பொதுமக்களுக்காக வாகன பார்க்கிங் வசதி என்பது ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. பட்டினப்பாக்கம் அந்த குடிசைமாற்று வரை குடியிருப்பு தொடங்கி தீவுத்திடல் வரை இருக்கக்கூடிய இந்த கல்லூரிகள், அது குயின் மேரிஸ் கல்லூரி, வெலிங்டன் சீமாட்டி கல்லூரி, மாநில கல்லூரி உள்ளிட்ட பல இடங்களில் பார்க்கிங் என்பது ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்த பகுதியிலிருந்து பொதுமக்கள் ஒரேடியாக தங்களுடைய வாகனங்களில், இருசக்கர வாகனங்களில், 4 சக்கர வாகனங்களில் செல்ல முற்பட்டதால் தற்பொழுது அண்ணா சாலை மற்றும் இந்த கடற்கரை சாலை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதியில் முற்றிலுமாக போக்குவரத்து அடியோடு முடங்கி இருக்கின்றது. கடற்கரை காமராஜர் சாலை, சாந்தோம் நெடுஞ்சாலை, அதே போல ராதாகிருஷ்ணன் சாலை, மற்றொரு திருவல்லிக்கேணி பகுதியில் திருவல்லிக்கேணி தெருவில் கூட முற்றிலுமாக வாகனங்கள் நகர முடியாத அளவிற்கு முழுமையாக போக்குவரத்து நெரிசல் என்பது ஏற்பட்டிருக்கின்றது. மற்றொரு வாலாஜா சாலை, இந்த கடற்கரை காமராஜர் சாலையும் அண்ணா சாலையும் இணைக்கக்கூடிய வாலாஜா சாலையிலும் முற்றிலுமாக வாகனங்கள் ஸ்தம்பித்து நிற்கின்றன. சில இடங்களில் பெரும்பாலான மக்கள் நடந்தே செல்கின்றனர். பேருந்துகளுக்காக காத்திருந்த பொதுமக்கள் நடந்து தொலைதூரங்களுக்கு செல்லக்கூடிய காட்சியை நம்மால் பார்க்க முடிகின்றது. அதே போல பறக்கும் ரயில் நிலையங்களில் கடுமையான ஒரு கூட்ட நெரிசல் என்பது ஏற்பட்டிருக்கின்றது. அந்த ரயில் நிலையங்களுக்குள்ளே செல்ல முடியாமல் பல மக்கள் இந்த காம்பவுண்ட் சுவரை ஏறி குவித்து உள்ளே செல்லக்கூடிய ஒரே தகவலும் வெளியாகி இருக்கின்றது. அதே போல மெட்ரோ ரயில் நிலையங்களிலும் அதிகப்படியான கூட்டம் என்பது காணப்படுகின்றது. லட்சக்கணக்கான பொதுமக்கள் முற்றிலும் இந்த மெரினா மற்றும் அதை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகளிலிருந்து புறப்பட்டு நகரின் பல்வேறு பகுதிகளுக்கு செல்ல முற்படுவதால் அண்ணா சாலை, அதை ஒட்டியிருக்கக்கூடிய திருவல்லிக்கேணி சாலை, வாலாஜா சாலை, ராதாகிருஷ்ண சாலை, சாந்தோம் நெடுஞ்சாலை உள்ளிட்ட அனைத்து பகுதிகளிலும் போக்குவரத்து நெரிசல் என்பது ஏற்பட்டிருக்கின்றது. அதே போல வட சென்னைக்கு செல்லக்கூடிய அந்த மின்கு சாலையும் முழுமையாக போக்குவரத்து நெரிசலால் தம்பிக்கின்றது. மற்றொரு புறம் இந்த தென் சென்னை பகுதியிலிருந்து கோவளத்திலிருந்து வரக்கூடிய அந்த விமானங்களை பார்ப்பதற்காக கடற்கரையோர பகுதிகளிலும் பல இடங்களில் பொதுமக்கள் நின்று பார்த்தார்கள். இதனால் பெசநகர், திருவான்மியூர் பகுதிகளிலும் இருந்து வெளியேறக்கூடிய மக்களால் இந்த போக்குவரத்து நெரிசல் என்பது ஏற்படுகின்றது. மொத்தமாக சென்னையுடைய அந்த கிழக்கு பகுதி மற்றும் கடற்கரை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதி, அதனுடைய இணைப்பு சாலைகளில் முழுமையாக போக்குவரத்து நெரிசல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.